நான் அந்த பொண்ணை கற்பழிக்கணும்னு முடிவு எடுத்துட்டேன். என்னுடைய இதை தடுக்கிறது நீங்க யாரு? என்னமா அது? அந்த பொண்ணு மாத்திரம் ஒரு இஷ்டத்துக்கு ஆடலாம் அவுத்து போட்டு நிக்கலாம். ஆனால் நான் வந்து உள்ள கற்பழிக்க கூடாதுன்னு சொன்னீங்கன்னா என்ன அர்த்தம்? ஏன் இதில் எப்படி நீங்க தலையிடலாம்? நான் கற்பழிக்கணும்னு முடிவு எடுத்தேன். என்னுடைய சுதந்திரத்தில் எப்படி நீங்க தலையிடலாம்? இது எப்படி சார் நியாயப்படுத்த? அதேதாம்மா, அதை நீங்க நியாயப்படுத்துனீங்கல்ல. அந்த நேரத்தில் அவ தனியா ஒரு ஆம்பளையோட ஆட்டம் போடும், அதை எப்படி கேட்கலாம்னு கேட்டீங்கல்ல. அதே கேள்விதான் நான் கேட்கறேன். அந்த பெண்ணை கற்பழிக்கணும்னு நான் முடிவு எடுத்தேன். அதை தடுக்கிறது நீங்க யார்? பெண்ணுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு நீங்களே சொல்றீங்க. இதுக்கு மேல என்ன பாதுகாப்பு? இதுக்கு மேல இப்ப என்ன? உங்களை வச்சு நான் கேட்கிறேம்மா. கண்ணு முன்னாடி என்ன ஆதாரத்தை காட்டுறேன். நீங்க ஒரு இளம் பெண், உங்களுக்கு என்ன பயம் இருக்குது? தைரியமா வந்து இருக்கிறீங்க. தைரியமா கோவையில அங்கிட்டு வந்து கோவையில ஒரு மாணவி கற்பழிச்சு கொல்லப்பட்டாங்க. கோவையில கற்பழிச்சு ஒரு மாணவி ஒரு மாணவி அது வந்து தேடி புடிச்சு சொல்றீங்க. இப்ப நடந்தது சார். அதனால நான் தேடி புடிச்சு சொல்லல. இப்ப நடந்ததே. கொலையே நடக்காது இருக்கீங்களா? கொலையே நடக்காதுங்கறீங்களா? அப்படிதானே சார் சொல்லி வாக்குறுதி எல்லாம் கொடுத்துட்டு கொலையே நடக்காது. என்ன ராமராஜ்யம் நடத்துறாங்களா? 11 மணிக்கு ஒரு மாணவி வந்து பேசிட்டு இருந்தாங்க. சொல்லாதீங்க. ராத்திரி 11 பகல் 11. ராத்திரி 11 மணிக்கு அந்த நண்பரோட பேசிட்டு இருந்தாங்க. நண்பரோட பேசிக்கிட்டு இருந்தாங்க. ராத்திரி 11 மணிக்கு எங்க? புதர்ல. அவ்வளவுதான். ஏன் சார் அவ்வளோனா? அவங்களோட இஷ்டம் சார். அந்த பொண்ணோட இஷ்டம் இல்லையா? முள் போய் வாழை இலை மேல பட்டாலும் வாழை இலையே முள் மேல பட்டாலும் கிழிச்சல் வாழை இலைக்குத்தான். சரி சார், அந்த பொண்ணு தப்பாவே இருக்கட்டும் சார். ஒருவேளை அந்த பொண்ணு தப்பான ஒரு பெண்ணா கூட இருக்கட்டும். அந்த பெண்ணோட மனநிலை வந்து அவங்க இஷ்டம் தானே. அவங்க எத்தனை மணிக்கு வேணாலும் ஒரு பாலியல் தொழிலாளி அங்க நிக்கிறாங்க. அப்ப அவங்க அந்த பாலியல் தொழிலாளிங்கிறதுக்காக போய் கற்பழிப்பீங்களா? அவங்களுக்கு வந்து அச்சுறுத்தல் விடுப்பீங்களா? அந்த பொண்ணுடைய மனப்பான்மையை வந்து நீங்க யார் கேட்கறீங்கல்ல, அதே கேள்வி நான் கேட்கறேன். நான் அந்த பொண்ணை கற்பழிக்கணும்னு முடிவு எடுத்துட்டேன். என்னுடைய இதை தடுக்கிறதுக்கு நீங்க யாரு? என்னமா அது? அந்த பொண்ணு மாத்திரம் ஒரு இஷ்டத்துக்கு ஆடலாம் அவுத்து போட்டு நிக்கலாம். ஆனா நான் வந்து உள்ள கற்பழிக்க கூடாதுன்னு சொன்னீங்கன்னா என்ன அர்த்தம்? ஏன் இதுல எப்படி நீங்க தலையிடலாம்? நான் கற்பழிக்கணும்னு முடிவு எடுத்தேன். என்னுடைய சுதந்திரத்தில் எப்படி நீங்க தலையிடலாம்? இது எப்படி சார் நியாயப்படுத்த? அதேதாம்மா, அதை நீங்க நியாயப்படுத்துனீங்கல்ல. அந்த நேரத்தில் அவ தனியா ஒரு ஆம்பளையோட ஆட்டம் போடும், அதை எப்படி கேட்கலாம்னு கேட்டீங்கல்ல. அதே கேள்விதான் நான் கேட்கறேன். அந்த பெண்ணை கற்பழிக்கணும்னு நான் முடிவு எடுத்தேன். அதை தடுக்கிறது நீங்க என்ன கேட்கறேன்னா, அந்த பெண் வந்து ஒரு பாலியல் தொழிலாளியாவே இருந்துட்டு போட்டோம். அந்த பெண் வந்து அவங்க முடிவு எடுத்துட்டாங்கன்னா அது அவங்களோட இஷ்டம் தானே. இப்ப அவங்கள வந்து ஃபோர்ஸ் பண்ணி பண்றது தப்பு தானே சார்? ஃபோர்ஸ் பண்ணி பண்ணாங்கன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? எப்படி தெரியும்? அப்படிதானே சார் வருது. பாலியல் பலாத்காரம்னா அதுக்கு பேர் என்ன? பலாத்காரம் பண்ற மாதிரி போறது. ஒரு இடத்துக்கு போறதுக்கு வீட்டு கதவெல்லாம் திறந்து வச்சுட்டு திருடு போகாதன்னு சொன்னீங்கன்னா என்ன அர்த்தம்? என்னத்துக்கு வீட்டுக்கெல்லாம் கதவு வச்சிருக்கீங்க? திருடு உரிமையை நீங்க ஏன் தடுக்கிறீங்க? திருட்டு தடுக்கிறீங்கல்ல. திருடுறது அவனுடைய இஷ்டம். அதை எப்படி நீங்க தடுக்கலாம் வீட்டை கதவை பூட்டிக்கிட்டு? அப்ப அந்த பெண் வந்து அந்த நேரத்துல போனதான் தப்புன்னு தெரியாது. நீங்க தான் சொல்லணும். அது நியாயம்னாக்கா எங்களுக்கு ஒன்றும் ஆட்சேபம் இல்லை. எனக்கு மகிழ்ச்சியா தான் இருக்குது. எனக்கு என்ன வருத்தம்? நான் கிளம் வாங்கிட்ட பிறகு இப்படிலாம் நடக்குது. நீங்க தானே சொன்னீங்க. இல்ல இது கிளம் வாங்கிட்ட பிறகு எனக்கு வர்ற வருத்தமே இல்லை. கிளவன் ஆகிட்ட பிறகு நடக்குது. நாங்க எங்க இருக்கும் இப்படிலாம் நடந்தா எவ்வளவு ஜாலியா இருந்திருப்போம். எங்க காலத்துல போத்திக்கிட்டு வந்தாளுங்க. மெடிக்கல் காலேஜில் படித்தோம். ஒரு லவ் அஃபேர் கூட இல்லாமல் அப்படியே கண்ணி கிளம்பி வெளியே வந்த பாவிகளில் நான் ஒருத்தன். இந்த மாதிரி துர்பாக்கியசாலிகள் ஒன்றும் இல்லாமல் என்னுடைய சொந்த அனுபவத்தை சொல்கிறேன். ஃபிசியாலஜின்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்குது. அதில் வந்து அப்போ வந்து தவளைகளை வச்சு பரிசோதனை பண்ணுவோம். அந்த தவளைகள் வந்து இதை மசில்ஸ் இது பண்ணும்போது ஒரு கிராஃப் வரும். அதுக்கு வந்து என்ன பண்ணுவோன்னா ஒரு ட்ரம் மாதிரி இருக்கும். அது வந்து சுற்றிக்கிட்டே இருக்கும். அதில் வந்து கருப்பு பேப்பர் எப்படி பண்ணுவோன்னா வார்னிஷ் பேப்பரை புகை பிடிச்சி அது கருப்பாயிட்டு அதை வந்து அதை ஒட்டிட்டு அதில் வந்து அந்த கிராஃப் எடுப்போம். அந்த இது இப்படி இருந்தாங்க. இந்த கறி இருக்கிறதுனாலே அதில் வந்து அந்த கோட் அப்படியே உழுகும். அதை வந்து மறுபடியும் பிரிண்ட் பண்ணி இது பண்ணுவோம். ஒவ்வொரு தடவை தப்பாக வரும்போது அதை அழிச்சிட்டு மறுபடியும் புகை பிடிச்சிட்டு தூக்கிட்டு வந்து மறுபடியும் ட்ரம் போட்டு இது தப்பாக எக்ஸ்பெரிமெண்ட் வரும்போது என்னுடைய ப்ராக்டிக்கலில் நான் கிளாஸில் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது தப்பாக போயிடுச்சு. ட்ரம்மை போய் ஸ்மோக் பண்ணி எடுத்துக்கிட்டு வந்துக்கிட்டு இருந்தேன். என்னுடைய கிளாஸ்மேட் இப்படி குனிஞ்சு அவள் பார்த்துக்கிட்டு இருந்தா. அவங்க டெஸ்ட்டை பண்ணிக்கிட்டு இப்படி குனிஞ்சு பார்த்துக்கிட்டு நான் பாட்டுக்கு ட்ரம்மை இப்படி ஆட்டிக்கிட்டே வந்தேன். அவங்க பின்னாடி தேய்ச்சிக்கிட்டு வந்துட்டேன். இங்கே வந்து பார்த்தாக்கா விளையாடுன்னு இருந்தது. என்னடா அது? ஆனால் படுபாவி என் வெள்ளை புடவையில எல்லாத்தையும் பண்ணி விட்டியா இருந்துச்சு. ஒரு வாரம் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்கம்மா. வேணும்னு பண்ணேன்னு. எங்கள் காலம் அப்படி. என்னுடைய மாணவி, நான் இப்போ வாத்தியார், அதே மருத்துவக் கல்லூரியில் வாத்தியாராக இருக்கும்போது நான் நின்றுக்கிட்டு இருக்கிறேன். ஒரு ஸ்கூட்டர்லேருந்து ஒரு பொண்ணு இறங்குச்சு, என்னுடைய மாணவி. அந்த பையன்கிட்ட தேங்க்யூ அப்படிச்சு அவன் போயிட்டான்.
கூப்பிட்டேன், யார் அதுன்னு. எனக்கு என்ன சார் தெரியுது, என்னமா இப்போ ஸ்கூட்டரில் ஜாலியாக வந்துட்டு யாருன்னு. பஸ்ஸுக்கு நின்றுக்கிட்டு இருந்த பஸ்ஸை மிஸ் பண்ணால் வந்து லிஃப்ட்டு கேட்டால் கொடுத்தா அவன் ஏறி வந்துட்டேன். காலம் மாறி போச்சுமா. இன்னொன்னையும் சொல்கிறேன், ரொம்ப சமீபத்தில் நடந்தது. எனக்கு வாட்ஸ்அப்பில் என்னுடைய மாணவனும் மாணவியும் 2 பேரும் பிக்னிக் போகிற மாதிரி, அதில் பைக்கில் போகிற மாதிரிலாம் ஃபோட்டோஸ் எல்லாம் அனுப்பிச்சாங்க. எனக்கு வந்துருச்சு. நான் எடுத்து வச்சுட்டு கூப்பிட்டேன். நீங்களே சொல்றீங்களே காலம் மாறி. இருங்கம்மா, இருங்க, அவசரப்படாதீங்க, கொஞ்சம் பொறுமையாக இருங்க, உங்களுக்கு ஆதரவாக தான் வர்றேன். இந்த ஃபோட்டோவெல்லாம் எனக்கு அனுப்பிச்சிருக்கேன், என்ன அர்த்தம் அப்படின்னு. இது மாதிரி ஒரு பையனோட நீ உங்கள் கிளாஸ்மேட்டோட போறீங்க, உங்கள் அப்பா அம்மாவுக்கு தெரியுமா? சார் இதெல்லாம் ஏன் சார் பெருசாக எடுக்கிறீங்க அப்படிச்சு. அந்த கதையெல்லாம் கிடையாது, உங்கள் அப்பா அம்மா வரணும். எதுக்கு சார் பெருசு பண்ணுறீங்க? நாளைக்கு நீ ஏதோ தப்பு நடந்தது, வாத்தியாரா இருந்து நீ என்னடா பண்ணேன்னு அவங்க கேட்டாங்கன்னு நான் பதில் சொல்லி ஆகணும், அவங்கள கூப்பிடு அப்படின்னு. அவங்க வந்தாங்க, என்ன சொன்னாங்க தெரியுமில்ல, இதெல்லாம் ஏன் சார் பெருசாக எடுத்துக்கிறீங்க? எங்கள் காலம் எப்படி இருந்தது, இன்னைக்கு வந்து இதையே சார் பெருசாக எடுத்துக்கிறேன்னு ஒரு தாய் சொல்லிட்டு போகுது. விஜயனுடைய இதில் கூட்ட நெரிசலில் ஒரு பொண்ணு என்ன சொன்னா, என் புருஷன் செத்து போயிட்டாரு, விஜய்க்காக ஒரு இறந்தை நினைத்து நான் பெருமைப்படுகிறேன்ற காலம் ஆயிட்டு. அப்படி இருக்கும்போது கற்பழிச்சாங்கிறது ஒரு கேஸாக எடுத்துக்கிட்டு வரீங்களா? ஆச்சரியமா இருக்கு. காலம் மாறி போச்சுமா. அப்ப கூட்டு பாலியல்ங்கிறது வந்து தப்பு கிடையாது, அது திமுக கம்ப்ளைண்ட் பண்ணாம இருந்திருந்தாக்க தெரிஞ்சு கூட இருந்திருக்காது, அவ்வளவுதான். அப்ப அந்த பொண்ணுக்கு பாதிக்கப்படவே தானே சார் வந்து பாதிக்கப்பட்டது சொல்லிச்சுன்னா ரைட்டு. இப்போ கேடி ராகவன் விஷயத்துல என்ன பண்ணாங்க, பல பெண்களோட ஒரு ஜாலியாக இருக்கிறது வந்து வீடியோ போட்டாங்க பாஜக தலைவர். அப்போ என்கிட்ட வந்து கேட்டாங்க, அந்த பெண்களுக்கு என்னப்பா இது, அந்த பொண்ணு வந்து உங்களை கம்ப்ளைண்ட் பண்ணாங்களான்னு கேட்டேன். இல்லை. அப்புறம் வாய மூடிட்டு போகுது, அவங்க பர்சனல் மேட்ரு, அவ்வளோதான். அந்த பொண்ணு வந்து உங்ககிட்ட அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு தான் அது கேஸ், கம்ப்ளைண்ட் பண்ணால் அது கேஸ் இல்லை, அவ்வளோதான். ஓகே சார். இவ்வளவு தமிழ்நாட்டில் 12 கோடி ஜனத்தொகை இருக்கிற இடத்துல தேடி பிடிச்சி ஒரு கோயம்புத்தூர்ல ஒரு பொண்ணுக்கு நடந்ததுன்றதை வந்து பெருசாக்கி அதை பூதாகரமாக்கி பேசிக்கிட்டு இருக்கோம். 1/2 மணி நேரமா பேசுறீங்க. அது தேடி பிடிச்சு இல்ல சார், இப்ப ரீசன்ட்டா நடந்தது. அது வந்து இதே வந்து உத்தரப்பிரதேசமா தான் என்ன இருக்கும், அது டெய்லி நடக்கிறது தானே. செய்தியே உத்தரப்பிரதேச செய்தியே கிடையாது. நீங்களே சொல்றீங்களே தமிழ்நாட்டுல அவ்வளவு நடக்கல, இப்ப நடக்குது. நிர்பயா கேஸ் தெரியுமில்ல, டெல்லியில நடந்தது. நிர்பயா என்ன பண்ணா, தன்னுடைய பாய் ஃப்ரெண்டோட பஸ்ஸில் அட்டகாசம் பண்ணிட்டு போனால் பஸ் டிரைவரும் கண்டக்டரும் சேர்ந்து ஒரு வழி பண்ணிட்டார். தூண்டி விடப்பட்டாலும் ஆண் அப்படித்தான் செய்வான். இதையே எத்தனை காலத்துக்கு சார் சொல்லிட்டு இருக்காங்க? அது மாறுறவர்னு அது மனித இனம் இருக்கிறவர்கள் அப்படித்தான் இருக்கும். பூ ஏன் அழகா பூக்குது, வண்டை இழுக்கணும். பூக்கிட்ட சண்டைக்கு போவீங்களா? வண்டு வர்ற மாதிரி நீயும் அழகா இருக்கேன்னு கேட்பீங்களா? வண்டு வந்து உட்காந்து அந்த மகரந்தத்தை இந்த பூல இருந்து எடுத்து அடுத்த பூவுக்கு சேர்த்தனா தான் அந்த மகரந்த சேர்க்க செக்ஸ் வச்சுக்கிற மாதிரி அது கணக்கு. விருப்பப்பட்டாதானே சார், நான் மறுத்தா என்ன பண்ண முடியும்? மறுத்தா முடியாதுமா, மறுத்தாளாங்கிறது தெரியணுமே. யாருக்கு தெரியும்? அவ சொல்றதை வச்சுக்கிட்டு தானே நீங்க கேட்குறீங்க. அந்த பொண்ணு சொல்றதை வச்சுக்கிட்டு தானே கேட்குறீங்க. அண்ணா யூனிவர்சிட்டியில ஒரு பொண்ணு மாட்டுச்சு, உடனே அண்ணாமலை வந்து சவுக்கெல்லாம் எடுத்துக்கிட்டு நீதி கேட்டுக்கிட்டு ரகலை பண்ணாங்க. நீங்களே சொல்லிட்டீங்க, அப்ப அண்ணா யூனிவர்சிட்டில எவ்வளவு பாதுகாப்பு இருக்கு, அங்க எப்படி நடக்குது? கரெக்ட். அதைத்தான் இப்ப முடிக்கிறவர்கள் கொஞ்சம் பொறுமையா இருங்க, பொறுமையா இருங்க. பண்றது தப்பு, அதை வந்து அடுத்தவங்களை பேச விடாம தடுக்கிறதால சாமர்த்தியமா தப்பிக்க பார்க்காதீங்க. இதுக்கு வந்து தமிழக அரசு பதில் சொல்றது சவுக்கு எடுத்து அடிச்சுக்கிட்டார். அப்ப நாங்க கேட்டோம், அண்ணா யூனிவர்சிட்டி யார் கீழே இருக்குதுன்னு கேட்டோம். அண்ணா யூனிவர்சிட்டியுடைய வேந்தர் யார்? கவர்னர். அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ள நெய்யில் நானும் போக முடியாது, அமைச்சர்கள்லாம் போக முடியாது. அந்த வைஸ் சான்சலரோ கவர்னருடைய பர்மிஷன்லாம் உள்ள யூனிவர்சிட்டிக்குள்ள நுழைய முடியாது. அப்போ அதுக்கு பொறுப்பெடுக்க வேண்டியது கவர்னர். கவர்னர் தான் பண்ணியிருக்காருங்கிறதே தெரியாமல் இந்த அண்ணாமலைங்கிற ஒரு ஐபிஎஸ் அதிகாரி, முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி சவுக்கு எடுத்துட்டு தமிழ்நாடு அரசாங்கம் கேட்கணும். என்கிட்ட கேட்டாங்க, பதில் சொல்ல வேண்டியது கவர்னர், அவர் தானே வேந்தர், அவர் தானே பதில் சொல்லணும். அதுக்கப்புறம் வாய் முடிட்டு போயிட்டாங்க. இன்றைக்கு உள்ள அது கேஸ் வரவே இல்லை. இன்னைக்கு உள்ள அந்த கேஸ் அப்படியே தான் இருக்கு. அந்த பொண்ணு எங்கே போச்சுன்னு தெரியல. ஸ்வேதான்னு ஒரு பொண்ணுமா கோடம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷனில் கொல்லப்பட்டுச்சு. அப்படியே ஒரு நகைச்சுவை நடிகர், அவங்க என் ஜாதியை சேர்ந்த ஒரு பெண் பட்ட பகலில் கொலை செய்யப்பட்டு இருக்கிறாளா, என்ன நீதி, ஊடு கத்தினார். அதுக்கப்புறம் யாரையோ ஒருத்தனை வந்து பிடிச்சி ஏதோ பண்ணிவிட்டாங்க. இன்னைக்கு உள்ள அந்த கேஸ் வரல, அப்படியே இருக்குது. ஏன்னா அதை உள்ளே போனாக்க கதை வேறையா இருக்கு. ஆடிட்டர் ரமேஷ் சேலத்தில் ஒருத்தருக்கு பாஜக தலைவர் கொல்லப்பட்டார்.
அப்போ நான் வந்து ஒரு தொலைக்காட்சியில் பேசும்போது என்னை மிரட்டினாங்க. அப்போ உன்னை இப்போ ஒரு கை பார்த்து விடுவேன்னாங்க. வாயா பார்த்துக்கலாம் அப்படின்னு அந்த பாஜக ஆட்கள் மிரட்டினாங்க. ஓப்பனாக டிவியில் மிரட்டினாங்க, சேட்டலைட் டிவியில் லைவாக மிரட்டினாங்க. உன்னை சந்திக்க என்னால் முடியும், வா பார்க்கலாம் அப்படின்னு. அதுக்கப்புறம் அந்த கேஸ் என்னன்னு வரல. ஏன்னா அந்த கொலைக்கு பின்னாடி நடந்த பல விஷயங்கள் வேறு மாதிரி. சேலத்துக்காரர், எங்கள் ஊருக்காரர், அவரை பற்றி பல்வேறு கதை அதை அப்படியே மூடி மறைச்சிடறேன். இன்றைக்கு உள்ள அதை பற்றி விஷயங்கள் வெளியே வரல. இதெல்லாம் வந்து ஒரு விஷயத்துக்கு இப்போ உள்ள நீங்கள் போகும்போது இந்த பெண் ராத்திரி 10 மணிக்கு புதருக்கு பின்னாடி என்னத்துக்கு ஒரு பையனோட உட்காந்துருக்குறார். பார்க்குறவன் என்ன தோணி, யார் கூப்பிட்டாலும் ஒரு ரூபா போட்டுருக்கு தானே நினைப்பான். புருஷன் பொண்டாட்டியாக இருந்தால் அப்படி இருப்பாங்களா? அவள் அந்த மாதிரி போகும்போது பார்க்குற அவனுக்கு என்னது, ஏம்மா அவனோட பணி என்னோட ஒரு 5 நிமிஷம் வரக்கூடாது கேட்கத்தானே செய்வோம். என்ன தப்பு? ஆம்பளை மாத்திரம் குற்றவாளின்றீங்களே. இந்த பெண் இப்படி இருந்தாலே அதை பற்றி ஒரு வார்த்தை, ஒரு சின்ன இது கூட வரலையா உங்களுக்கு? பெண்ணுக்கு உரிமை இல்லையா? பெண்ணுக்கு அதை தான் சொல்கிறேன். முள்ளு வாழை இலை மேலப்பட்டாலும், வாழை இலை முள்ளு மேலப்பட்டாலும் கிழிச்சல் வாழை இலைக்குத்தான். பாதிக்கப்படுவது பெண் தான். அதை ஞாபகம் வச்சுங்க. பெண் உரிமை பேசலாம். உரிமை பேசும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, உன் கை நீளமாக இருக்கிறதுக்காக என் இஷ்டத்துக்கு நீ நீட்ட முடியாத, என் மூக்கில் படாமல் பார்த்துக்கணும். அவ்வளோ தான் உனக்கு சுதந்திரம். நீ கையை எவ்வளோ வேணாலும் நீட்டு, அது என் மூக்கு வேலை படக்கூடாது. அதே தான் உனக்கு கொடுக்குற சுதந்திரத்தை நீ என்ன வேணாலும் பண்ணிக்க, அது என்ன பாதிக்கக்கூடாது. அண்ணா சொன்னாருமா, பெண் அழகியாக இருக்கலாம், ஆழ்மயக்கியாக இருக்கக்கூடாது. அப்போ திமுக அரசுல வந்து நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். அரசு வந்து அவங்கவுங்க பணியை பாருங்க, அது ஒன்றும் தப்பு இல்லை. ஸ்வேதா கொலை வழக்கெல்லாம் நியாயமா இருக்குதுன்னாக்கா பழனிசாமி கூப்பிட்டு வச்சுக்க. ஸ்வேதா மாதிரி பட்டப்பகல் ரயில்வே ஸ்டேஷன்ல கொள்றதெல்லாம் உங்களுக்கு தேவைன்னா வச்சுக்க. யார் வேணாங்கிறா? கூப்பிட்டு வச்சுக்க. நிர்பயா மாதிரி கோயிலுக்குள்ளாரே கற்பழிக்கிறதெல்லாம் பாலியல் வழக்குகள் விடுங்க. ஒரு எம்எல்ஏவே வந்து திட்டங்கள் நிறைவேற்றப்படல. எந்த திட்டமும் போதை புழக்கம் அதிகமாயிடுச்சுல்ல. போதை பொருள் இன்னைக்கு இருக்கிற எல்லா 18+18க்கு முன்னாடி இருக்கிற 16 வயசுல இருந்து ரொம்ப ஈஸியா போதை பழக்கங்கள் கிடைக்குது, மெத்து கிடைக்குது. இங்க எல்லா காலேஜ் பசங்களும் ரொம்ப ஈஸியா ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியில் இந்த அளவுக்கு புழக்கம் இல்லை. திமுக ஆட்சியில தான் இவ்வளவு புழக்கம் அப்படின்னு சொல்றாங்களே சார். நான் ஒண்ணு சொல்லட்டுமா உங்களுக்கு? நான் பெரிய குடிகாரனா இருந்தவன். எப்ப தெரியுமா? மது விலக்கு தீவிரமா இருந்த போது. அப்பதான் எங்களுக்கு ஈஸியா கிடைச்சது. வரி கிடையாது. 13 ரூபாய்க்கு கல்யாணி பேர் கிடைக்கும். இப்போ அதுக்கு 1300 ரூபா விலை. புதன்கிழமை சனிக்கிழமை தண்ணி அடிக்காமல் நாங்கள் இருந்ததே கிடையாது. எங்க வாங்குவோம்னாலும் இடத்த சொல்லக்கூடாது. யார் அதை தடுக்கணுமோ அவங்க கிட்ட தான் வாங்கணும். நான் சேலத்தை சேர்ந்தவன். லீவில் ஊருக்கு போயிட்டு வந்தோன்னா என் பொட்டியை வந்து ஹாஸ்டலில் அத்தனை பேர் வந்து இது சோதனை பண்ணுவாங்க. எதுக்கு